கலத்திர தோஷம் அல்லது தார தோஷம் இது ரெண்டும் ஒரேவா இல்லை வேற வேறங்களா? இல்லை, இது ரெண்டும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான பாதிப்புகளை தான் ஏற்படுத்தும். தோஷங்கள் பேர் வேற வேற அப்படின்னாலும் கூட கலத்திர தோஷம் அப்படின்னா, கலத்திரம் அப்படின்னா எதிர்பாலினம், ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, ஆணுக்கு பெண் பெண்ணுக்கு ஆண். இதுல கலஸ்தர ஸ்தானம்னு சொல்லக்கூடிய 7ஆம் பாவகம், அந்த 7ஆம் பாவக அதிபதி பாதிக்கப்படும் பொழுது அதை கலஸ்தர தோஷம்னு நம்ம சொல்றோம். தோஷம்னா நம்ம முதல்ல என்னன்னு பார்க்கணும். தோஷம்னா ஒரு குறைபாடு, தோஷம் அப்படின்னா ஒரு வெற்றிடம். இப்ப இந்த இடத்துல காற்று இல்லாத ஒரு இடம் இருக்குது அப்படின்னா அந்த இடம் தோஷத்துக்குரிய இடமா நம்ம கருதுறோம். அந்த மாதிரி தான் ஒரு குறைபாடு இருக்கு அப்படின்னா தான் அது தோஷமா நம்ம கருதுறோம். அப்போ கலத்திர தோஷம் அப்படின்னா அந்த எதிர்பாலினம், கணவனாக இருந்தா மனைவி, மனைவியாக இருந்தா கணவன், அவங்களுடைய ரீதியில ஏதேனும் ஒரு குறைபாடு இருக்கும். அவர்களோட நடந்துக்கக்கூடிய விஷயங்கள்ல இருந்து இவரை எதிர்பார்க்கிற விஷயங்கள் அவங்க கிட்ட நிறைய விஷயங்கள் கிடைக்காது. ஸோ இதுதான் சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, நான் எதிர்பார்த்த மாதிரி என்னுடைய மனைவியோ என்னுடைய கணவனோ இல்லை அப்படின்னு சொல்றவங்களுக்கு இந்த கலஸ்தர தோஷம் இருக்கின்றது. இதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் வந்துருச்சுன்னா பிரச்சனையே இல்லை. ஏன்னா இந்த தோஷம் எல்லாம் ஒரு 15-20 வருடங்களுக்கு முன்னாடியும் இருந்துச்சு எல்லாத்துக்கிட்டையுமே. ஆனா என்ன ஒரே ஒரு ஹைலைட்னா, அன்னைக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மை இரு பக்கமும் இருந்தது. ஆண்கிட்டையும் இருந்துச்சு, பெண்ணுக்கிட்டையும் இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிக்கிட்டு வர்றதுனால இந்த தோஷத்தை பத்தி அதிகமா பேச ஆரம்பிச்சிட்டோம் அப்படிங்கிறது தான் இதுல இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த கலத்திர தோஷத்துக்காக நிறைய பரிகார பூஜைகள் மக்கள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அது சரியா? பூஜை முறைகளை பொறுத்த வரைக்கும் அவங்கவுங்களுடைய அனுபவத்தில் இருக்கக்கூடியது நிறைய விஷயங்கள் செய்யறாங்க. அதை நம்ம தவறுலாம் நம்ம இந்த இடத்துல சொல்லலை. அது எல்லாத்துக்கும் அது சரியான முறையில் அந்த போய் சேருதா அந்த பரிகாரம் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்கணும். ஒரு 100ல் ஒரு 10-20% அவங்க செய்யக்கூடிய அந்த பரிகாரங்கள் சரியா போய் சேருது, அந்த பலனையும் கொடுக்குது அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துக்களும் கிடையாது. ரொம்ப நன்றிகள். நன்றிங்க.